வணக்கம். முதலாக உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்களதா. இது எங்கள் குடும்பம். உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னடா புது மாப்பிள்ள, எப்படி இருக்க? எனக்கு என்னடா, நல்லா இருக்கேன். நீ என்ன இந்த பக்கம்? சும்மாதான் வீட்டுக்குள்ளேயே இருக்கலேன்னு சொல்லிட்டு சரி வெளியே கூட்டிட்டு போமேன்னு வந்தேன். இங்க வந்தா நீ இங்கதான் இருக்க. அது சரி. நானா ஷாப்பிங் போகலான்னு வந்தோம். அப்படியே ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டு சரி கொஞ்ச நேரம் பீச்சில் காற்று வாங்குவோமேன்னு வந்தோம். நியூ இயர் கொண்டாடணும்ல. சரிடா, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா. ஹாப்பி நியூ இயர். பார்த்து கவனமா இரு, நாங்கள் கிளம்புறோம். என்னடா, என்னை கண்ட உடனே ஓடுறியா? இல்லடா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா தேடும், அதான் சீக்கிரமே வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். ஆமாண்ணே, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்மா. சந்தோஷமா, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சரிண்ணே, ஹாப்பி நியூ இயர் மாலதி. சரிங்க, வாங்க, டைம் ஆயிட்டுல, கிளம்புவோம். சரிம்மா. சரிடா, போயிட்டு வரேனே. போயிட்டு வா போயிட்டு வா. என்ன மாலதி, நீ அந்த பொண்ணு எவ்வளவு பெருந்தன்மையா உனக்கு வாழ்த்து சொல்லுது. நீ ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்றதுல என்ன குறைஞ்சிட போற? எனக்கு அவ முகத்தை பார்க்கவே பிடிக்கல. ஆத்திரமா வருது. பின்ன நான் எப்படி அவளுக்கு வாழ்த்து சொல்றது? வேணும்னே என்ன சீன்றதுக்குனே ரெண்டு பேரும் அங்கிட்டு இங்கிட்டு அலையிறாங்க. இல்ல மாலதி, நீ பேசுறது தப்பு. நீ பேசுறது உனக்கே சரின்னு படுதா? இப்படியெல்லாம் பேசாத. அவன் யதார்த்தமா இங்க வந்திருக்கான். நம்மளை பார்த்த உடனே அவனே நாசுக்கா நகர்ந்துடுறான். நீ என்ன இப்படி பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவங்க ஒன்றும் யதார்த்தமா வரல. நாம வெளியே வர்றதை பார்த்துட்டு தான் அவங்களும் வேணும்னே வெளியே வந்திருக்காங்க. என்ன வெறுப்பேத்தன்னே வந்துக்கிட்டு இங்க வந்து என் கண்ணு முன்னாடி நின்னா எனக்கு கோவமா வருமா வராதா? உன்னை விட எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது. யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அவனை நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உங்க ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் சப்போர்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அதுக்கு மேலேயே அவனை பத்தி எனக்கு தெரியும். என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்தவன். திரும்ப திரும்ப அதை பேச நான் விரும்பல. தயவு செஞ்சு அந்த பேச்சை எடுக்காதீங்க. சரிம்மா, இதுக்கு மேல நான் அதை பேச விரும்பல. உன் இஷ்டம். வா, கிளம்புவோம். இப்போ உடனே கிளம்ப சொல்றீங்க? இங்க கொஞ்ச நேரம் இருக்கலாம் தானே வந்தோம். உங்க ஃப்ரெண்டு போன உடனே நாமளும் போயிடணுமா என்ன? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இருப்போம். நாம வீட்டுக்கு சீக்கிரமா போய் என்ன பண்ண போறோம்? இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோம். என்னாச்சு? ரெண்டு பேரும் வெளியே போறேன்னு தானே போனியே, இங்க வந்து உட்கார்ந்து கிடைக்கியே? இல்லம்மா, சும்மா கொஞ்ச நேரம் காத்தாட போயிருந்தோம், அப்படியே வந்துட்டோம். நீ ஒன்னும் சும்மா வந்த மாதிரி தெரியல. என்னமோ ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கியே. என்ன நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஏம்மா, அது வந்து வந்து பீச்சுக்கு போகணுன்னு தாம்மா போனோம். அங்க மாலதியும் என் ஃப்ரெண்டும் வந்திருந்தான். அதான் சரின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்க திரும்பி வந்துட்டோம். அவ வந்தா உனக்கு என்ன? இது நல்லா இருக்கே. நீங்க ரெண்டு பேரும் காத்தாட உட்கார போயிருக்கியே. சரி, அவ வந்தா உங்களுக்கு என்ன? நீங்க விசாரி ஒரு ஓரமா இருந்துட்டு வர வேண்டியதானே? இல்லம்மா, அவன் எங்க கிட்ட வந்து பேசினான். ஹாப்பி நியூ இயர் சொன்னான். நல்லா தான் பேசினான். ஆனா அவ ஒரு மாதிரி இருந்தா, அங்க மக்க திரும்பி உட்காந்துக்கிட்டா. அதான் அவளுக்கு எதுக்கு சங்கடம்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டோம். அதுவும் இல்லாம இவ போய் மாலதி ஹாப்பி நியூ இயர்னு சொன்னா, அவ எதுவுமே சொல்லல. அதனாலதான் நாங்க பிசாடி திரும்பி வந்துட்டோம். ஆமாத்த, எங்களால அவங்களுக்கு எதுக்கு சங்கடம்? அதான் நாங்க பிசாட்டி வந்துட்டோம். நல்ல பொண்ணுமா. சரி, போட்டும். அதுக்கே ரெண்டு பேரும் இப்படி உட்கார்ந்துருக்கியே, என்ன செய்யறது? அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு இனி அவ வாழ்க்கையை அவ பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கிறது அவ கையில தான் இருக்கு. நாம என்ன பண்ண முடியும்? நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா அவளை ஏன் நம்ம சங்கடப்படுத்தணும்? அவ சந்தோஷமா இருந்தாலே போதும். இல்ல, அறிவு கட்டத்தனமா உளராத. நீ எதேச்சியா போயிருக்க, அவ அங்க வருவான்னு தெரிஞ்சுக்கிட்டா போன. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தானே, பின்ன என்ன? அவ அங்க வருவான்னு தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்கவே மாட்டேமா. எதுக்கு அவளுக்கு சங்கடம்? அவ முகத்துல முழிச்சா அவளுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். அவ சந்தோஷமா இருந்தா போதும். சரியில்ல, கண்டுக்காம விடு. அத பெருசுப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க. பெருசுப்படுத்திக்கிட்டே இருந்தாதான் மனசுக்கு வருத்தமா இருக்கும். நான் போய் சாப்பாடு செய்யறேன், வந்து சாப்பிடுங்க. சரிம்மா, அம்மா சொல்றது சரிதான். அவ வாழ்க்கையை அவ பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். இனி நாம அவ வாழ்க்கையில தலையிட வேண்டாம்.
நம்மளை பார்த்தாலே அவளுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. இனி அவ ஊருக்கு போற வரைக்கும் நாம வெளியே எங்கேயும் போக வேண்டாம். சரிங்க, நானும் அதை தான் நினைச்சேன். நீங்களும் அதையே சொல்லிட்டீங்க. சரிம்மா, அம்மாக்கு கூட மாட போய் ஒத்தாசை பண்ணு. கவலைப்பட்டுட்டே இருக்காத, எல்லாம் சரியாயிரும். சரிங்க. என்ன தெய்வம், நாளுக்கு நாள் ஒரே அடியா வளர்ந்துகிட்டே போற. நீ ஆளு குட்டையா இருக்கல்ல, அதனாலதான் நான் வளர்ந்துகிட்டே போறதா உனக்கு தெரியுது. போ தெய்வம், நீ எப்பவுமே இப்படிதான். ஏப்போ, நீ இப்படியே பேசிக்கிட்டே இருக்காத. சரி, புது வருஷத்துக்கு இது என்ன பழைய சீலையா கட்டியிருக்க? நீதான் நல்ல ஜமாய்க்கிற புது வருஷத்துக்கு. என்ன புது சேலைய கட்டியிருக்க? ஆமா, எங்க அக்காக்குள்ளது 2 3 சேலை புதுசா வாங்கி வச்சிருக்கு. அதுல ஒண்ணு கட்டிக்கிட்டேன். என்ன சொல்ற? உன் அக்காக்குள்ளதா? உன் அக்கா கறி எங்கிருந்து புதுசா 3 4 சேலை எடுத்து வச்சா? அவளுக்கு எப்படி? போ தெய்வம், எங்க அக்கா நிறைய காசு வச்சிருந்துச்சு தெரியுமா? நான் கூட எங்க அக்காட்ட கேட்டேன், உனக்கு ஏது இம்புட்டு காசுன்னு. எங்க அக்கா சொல்லவே இல்லை. அப்போ அந்த களவாணி உங்க அக்கா தான். இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு போய் அந்த பாலதி பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கா. போ தெய்வம், எங்க அக்காவை பார்த்து அப்படியெல்லாம் சொல்லாத. எங்க அக்கா அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காது. ஆ, அவ பார்த்துருக்காளா பார்க்கலையான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஐயோ சும்மா இரு தெய்வம், நீ விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாத. எங்க அக்கா அப்படியெல்லாம் பண்ணியிருக்காது. நீ பிசாட்டி எதையாவது சொல்ல போய் அது என் மைனி காதில் விழுந்துச்சு, அவ்வளோதான். என் அக்கா கறியை உண்டு இல்லைன்னு ஆக்கிரும். அப்போ உன் அக்கா கறி உண்டு வீட்டுக்கு துரோகம் பண்றவ மட்டும் நல்ல காரியம் பண்ணாளா? சும்மா இரு, என் மாமா கண்டு காசு கொடுத்துருப்பாரு. ஆமா, உன் மாமா அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அவரு சம்பாத்தியம் பண்ண போனா தானே கொடுப்பாரு. அவர் லட்சணம் உனக்கே நல்லா தெரியும். பின்ன எங்கிட்ட வந்து கதையா விடுற? என்னமோ இருக்கட்டும், நான் வேற உளறி தொலைச்சிட்டேன் உங்ககிட்ட. நீ போய் எங்க மைனி கிட்ட சொல்லிடாத. புது வருஷமும் அதுமா எங்க மைனி அவ்வளோதான் திருவிழா கொண்டாடிற போது. நான் ஒன்றும் சொல்லல. ஆனா உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன். ஆ, நான் எங்க பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணல. சரி சரி, கரையாத. நான் ஒன்றும் சொல்லல. நீ இந்த புது வருஷத்தை சந்தோஷமா கொண்டாடு, போதுமா? சரி தெய்வம், உனக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி இல்லை, ஹாப்பி. இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் 3ஆம் கிளாஸ் தானே படிச்சிருக்கேன். பிறகு எனக்கு அம்பிட்டு தான் சொல்ல தெரியும். நீ தான் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்க. அதான் இம்புட்டு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு சொல்லுது. ஆமாம், உனக்கு எப்போ கல்யாணம்? உன் மாமனை தானே கட்டிக்க போறேன்னு சொன்னேன். ஏன் என் கல்யாணத்துக்கு வந்து தாராளமா மொய் செய்ய போறியா என்ன? போ தெய்வம், எனக்கே யாராவது கொடுத்தா நல்லா இருக்கும். நான் என்னத்தை செய்ய? உனக்கு எப்போ கல்யாணம்னு சும்மா கேட்டேன். அது நடக்கிறப்ப நடக்கும். நடக்கும்போது உன்னை கண்டிப்பா கூப்பிடுறேன், சரியா? சரி தெய்வம், நான் படத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீ வரியா? என்ன திடீர்னு படத்துக்கு கிளப்பிட்ட? போ தெய்வம், எனக்கு வெக்கமா இருக்கு. எங்க வீட்டுக்காரர் தான் 2 டிக்கெட் எடுத்திருக்கேன், ஜாலியா படத்துக்கு போலான்னு சொன்னாரு. அதனால நான் யாருக்கிட்டையும் சொல்லாம இப்படி கிளம்பிட்டு வந்துட்டேன். எங்க மைனிட்ட சொல்லிடாத. அப்போ எங்க மைனி ஏசும், பிள்ளையில விட்டுட்டு உங்களுக்கு அப்படி படம் கேட்குதோன்னு. பின்ன உங்க மைனி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி பிள்ளையில விட்டுட்டு அப்படி என்ன படம் கேக்குது? போ தெய்வம், அது ரொமான்டிக்கான படமா. நானும் என் புருஷனும் சேர்ந்து பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். இது மட்டும் உனக்கு நல்லா சொல்ல வருது. ரொமான்டிக் மட்டும் நல்லா சொல்லுவியோ? இப்போ தெய்வம், அதில் நிறைய லவ் சீன் எல்லாம் வருமா. அப்படியே காதலனும் காதலியும் கட்டி கட்டி பிடிப்பாவலாம். அதனால சின்ன பிள்ளையில வச்சுட்டு படம் பார்க்க வேண்டாம், நம்ம 2 பேரும் தனியாக போவோம் அப்படின்னு என் புருஷன் கூப்பிட்டாரு. படத்துக்கு போயிட்டு அப்படியே நாங்கள் பரோட்டா தின்னுட்டு ஜாலியாக வரலான்னு இருக்கோம். அப்படி போடு, பரவாயில்லையே. உன் புருஷனை அந்த கிளி கிளிக்கிற. இப்போ படத்துக்கு ஒன்னா கிளம்பிட்டியாக்கும். போ தெய்வம், அது நேற்று. இன்னைக்கு என் புருஷன் கூட ஜாலியாக ரொமாண்டிக்காக படம் பார்க்கலான்னு கிளம்பிட்டேன். அவர் வேற என்னை ரொம்ப காதலிக்கிறாரு. அடேங்கப்பா, உன் புருஷன் உன்னை ரொம்ப காதலிக்கிறாரா? சரி சரி, உன் அக்கா காரிட்டியாவது சொன்னியா சொல்லலையா? போ தெய்வம், என் அக்கா கறிக்கு தெரிஞ்சா பொறாமப்படுவா. எங்கள் மாமா அவளை எப்போ பார்த்தாலும் ஏசிக்கிட்டே இருக்குமா, அதனால அவளுக்கு பிடிக்காது. உங்களுக்கு அக்கா தங்கச்சிக்குள்ள இப்படி வேற ஒரு சண்டை இருக்கா? என்ன, அவரு எங்கள் அக்காவோட 10 வயசு மூத்தவரா. அதனால எங்கள் அக்கா எப்பவுமே அவரை ஏசிக்கிட்டே இருப்பா.
நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் சாரி சமமாக கட்டிக்கிட்டோம். என்னை விட அவருக்கு 2 வயசு தான் கூட. அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்கா முன்னாடி தான் சண்டை போடுற மாதிரி நடந்துக்கோன்னு தவிர என் புருஷனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரவாயில்லையே, இது தெரிஞ்சா உங்க மைனி தான் சந்தோஷப்படுவாங்க. ஐயோ போ தெய்வம், நீ சொல்லி கிள்ளி போடாத. இதெல்லாம் தெரிஞ்சா எங்கள் மைனி உன் வீட்டை பார்க்க போ. நல்லா தானே உன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமாக தானே இருக்க. பின்ன என்னத்துக்கு இங்கே வந்து கிடக்கன்னு விரட்டி முடிக்கிறோம். அதுவும் சரிதானே, உன் வீட்டுக்கு போய் குடும்பம் நடத்த வேண்டியதானே. இங்க கிடந்து 2 பேரும் பிரிஞ்சிருந்தா நல்லாவா இருக்கு? தெய்வம், ஒரு சீக்ரெட்டு உனக்கு மட்டும் சொல்லுதேன். ஏன் தெரியுமா இங்கே இருக்கேன்? இங்கே இருந்தாதான் எங்கள் அண்ணன் எனக்கு ஏதாவது தரும். அப்பப்போ எங்கள் மைனிக்கு தெரியாமல் குடும்ப செலவுக்கு காசு தரும். அது அப்படியே என் புருஷனை வர சொல்லி பஸ் ஸ்டாப்பில் வச்சு யாருக்கு கொடுத்து விட்ருவேன். அதான் நான் இங்கே இருக்கேன். அங்கே போனால் கஞ்சிக்கே வழி எடுத்து போய் உட்காந்துருக்கணும். என் புருஷன் வேற ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டாரா, அதான். உன் புருஷனை விளக்கமாத்த கொண்டு அடிச்சு வேலைக்கு போக சொல்லாம இங்க இருந்து உன் அண்ணன் காசுல தின்னுட்டு உன் அண்ணன்ட்டே காசு பிடிங்கி கொடுப்பியாக்கும். ஐயோ போ தெய்வம், நல்ல நாளும் அதுமா அட்வைஸ் பண்ணாத. என் புருஷன் பாவம், அவருக்கு ரொம்ப நேரம் நின்றுட்டே வேலை செஞ்சா உடம்பெல்லாம் வலிக்கும் தெரியுமா. ஓ, உன் புருஷனுக்கு உடம்பு வலிக்கும், அப்போ உன் அண்ணனுக்கு? அண்ணனுக்கு அதெல்லாம் பழக்கம். சின்னதுல எங்க அண்ணன் மாடு மாதிரி வேலை செய்யும் தெரியுமா. உன் அண்ணன் மாடு மாதிரி வேலை செய்யுது, அதை இன்னும் கஷ்டப்படுத்துறியா? ஏன் இப்போவாது உன் அண்ணன் நல்ல சந்தோஷமா இருக்கணும்ல? அது என்னமோ உண்மைதான். ஆனா ஆனா எங்க அசோக் வேலைக்கு போயிட்டான்னா அப்புறம் எங்க அண்ணன் வீட்டில் தானே இருக்க போகுது. அது சரி, மொத்த பிளானையும் புருஷனும் பொண்டாட்டியும் போட்டுட்டியே, அப்படித்தானே? போ தெய்வம், நம்ம எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுவோம். நானும் கிளம்பணும், படத்துக்கு நேரம் ஆயிட்டுல. சரி சரி, ஏற்கனவே உன்னை எல்லாரும் திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். அது 4 முடிய தான் திட்டுவாங்க, என்ன திட்ட மாட்டாங்க. உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இவ அப்படித்தான் முந்திரி கொட்டை. நீங்க எல்லாரும் புத்தாண்டை நல்லபடியா கொண்டாடுங்க. உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடியே, எங்க இப்படி நீட்டிக்கிட்டு கிளம்பிட்டு? நான் உன்னை வீடு புறம் தேடிக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னா இங்கே வந்து நிக்கிற? ஐயோ மைனி, கொஞ்ச நேரம் இவளை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், என் கழுத்து அப்படியே பிடிச்சிக்கிச்சு, குனிய முடியல. போங்க மைனி, நீங்க வேற. பிடிக்கும் பிடிக்கும், வேலை கழிக்கு பிள்ளை சாக்கா. ஏதாவது வேலை சொல்லிடுவேனே கழுத்து பிடிச்சிக்கிச்சுங்கிறியா? சரியான ஆளுதான். எக்க நீ வேற, அவ அப்ப இருந்து அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளை விடு. என்ன புத்தாண்டு கொண்டாட்டத்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு உங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்துதான் புத்தாண்டு. நான் என்ன தனியா கொண்டாட போறேன்? உங்க எல்லாருக்கும் திருநெல்வேலி குடும்பம் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஐயோ, இந்த ஆப்பை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. இந்த வீடியோவை முடிக்கிறதுக்குள்ளேயும் பெரும்பாடு தான் பட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் உங்களுக்கு என் கஷ்டம் புரியும்னு நினைக்கேன். அங்கே இங்கே திருப்ப முடியலையே. என்னத்தான் மாடிஃபிகேஷன் பண்ணினானோ மாடிஃபிகேஷன். ஐயையோ, இந்த பயிர்களை வச்சுக்கிட்டு நான் படாத பாடுதான் எடுக்கிறேன். இந்த வீடியோவை எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயும் ஒரு வழியா ஆயிடுவேன் போல இருக்கே. நீங்க எல்லாரும் இந்த புத்தாண்டை எப்பவும் போல சந்தோஷமா கொண்டாடுங்க. உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கு குறைஞ்சது 4 5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கு. முன்னாடி இந்த ஆப் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, இப்போ ஒவ்வொரு பேக்ரவுண்டும் போடும்போதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. நீங்கள் போடுற லைக் தான் எங்களை யூடியூப்பில் மேலே கொண்டு வரும். மறக்காமல் நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.